எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் மாதவன் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை குறித்து, சூழலியல் குறித்து ஒரு பாடமே எடுத்தார். ஏன் இங்க மலைகள் முக்கியம், ஏன் நதிகள் முக்கியம், ஏன் மரம் முக்கியம், ஏன் பறவைகள் முக்கியம், ஏன் தேனி முக்கியம் அப்படின்றது குறித்து பாடங்களை எடுத்தார். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இதைத்தரோம் அதைத்தரோம் சொல்லிட்டு போயிடலாம். அது மற்ற கட்சியினுடைய வேலை. எங்களுடைய வேலை வாக்குகளையும் தாண்டி உங்களை அரசியல் படுத்த வேண்டும். அரசியல் படுத்தப்படாத மக்களிடமிருந்து பெறக்கூடிய வாக்குகள் பயனற்றது. உங்களிடம் வாக்குகளை வாங்க வந்தவர்கள் அல்ல, உங்களை அரசியல் படுத்த வந்தவர்கள். அதைத்தான் எங்கள் அண்ணன் மாதவன் எனக்கு முன்னாடி பேசி சென்றிருக்காரு. இப்ப நம்ம இங்க மல்வார்பட்டியில பேசிட்டு இருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கடன் எவ்வளவுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க, இது குறித்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருக்கா? அந்த பட்ஜெட்ல என்ன எவ்வளவு போட்டாங்க, ஒதுக்குனா, இதெல்லாம் நம்ம பாக்குற பழக்கம் இருக்கா? இல்ல யாராவே தெருமுனை கூட்டத்தில் நின்றுகிட்டு இந்தியாவோட பட்ஜெட் தெரியுமா? நானே ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க காசு இல்லாம கடை வாங்கி வாங்கினேன். நானே எவன்ட்ட கடை வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் தமிழ்நாட்டினுடைய கடனை பத்தி பேசிட்டு இருக்கேன். யாராவே அப்படின்னா, நாம் இதெல்லாம் குறித்து, தமிழ்நாட்டினுடைய கடன் குறித்து, இந்தியாவினுடைய கடன் குறித்து, பட்ஜெட் குறித்து நம்ம எல்லாம் பேசாதனாலதான் இங்க 1/4 கிலோ கறிக்கு கடை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் எப்போது இதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நம்மளுடைய வறுமை ஒழியும். எனவே நாம் வறுமையில இருக்கிறதுக்கு காரணம் அறியாமை. அறியாமையின் குழந்தை தான் வறுமை. எனவே நம்ம வறுமையில இருக்கிறது காரணமே நம்மளுடைய அறியாமை. ஒண்ணு இல்ல, இப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த கடன் தெரியுமா, பட்ஜெட் தெரியுமான்னு கேட்டேன். இது என் பெற்றோர்களுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு புரியாது. இதே நான் திமுக காரன் கேட்டேன்னா அவனுக்கு பிடிக்காது. அவன் உடனே கோவப்பட்டுருவான். தமிழ்நாட்டினுடைய கடனை பத்தி நீ ஏன் கேட்கிற, அதை பத்தி நீ கட்ட போறியா, உன்னை எவனு சட்டை பிடிச்சா சட்டையை பிடிச்சதுன்னு கேட்க போறாங்களா, இல்ல நீ சொத்தை வித்து கட்ட போறியா அப்படின்னு சொல்லி நம்மள கேட்பாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசின் கடனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க கேட்கிறாங்க. அந்த கேட்டா அவன் யாரா அப்படின்னு கேட்டா ஒரு பொருளாதார புடிங்க, இது பொருளாதார புலியா புடிங்கன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அப்புறம் புடிங்கி எடுக்கிறாங்கல்ல வரின்ற பேர்ல, அதனால அவங்க பொருளாதார புடிங்கினே சொல்லலாம், தவறு கிடையாது. அந்த பொருளாதார புடிங்கி ஒரு விஷயத்தை மறந்து விட்டார். என்னன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு தலைவர். அந்த தலைவருக்கு சம்பளம் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து போகுது. அவர் அந்த திட்டக்குழு தலைவராக பொறுப்புல போட்டார்ல முதலமைச்சர், அவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல தான் சம்பளம் போடுது. அந்த திமுக அமைச்சர்கள், அப்புறம் அரசு ஊழியர்கள், அது போக பட்ஜெட்டுக்கு அவங்க ஒதுக்குறாங்க நிதி. இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்க நான் பேசுற நாள்ல இருந்து கேட்கிற நீங்கல இருந்து எல்லோரும் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்டைரக்டாக ஒவ்வொரு நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளின் மீதும் நம்ம வரியை செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க மக்களே, பிச்சைக்காரன் இருக்கான்ல, பிச்சைக்காரன் கூட நம்ம நாட்டுல வரி செலுத்திக்கிட்டு இருக்கான். எப்படின்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சை எடுக்கிறான். சாயங்காலம் போய் ஒரு டீ வாங்குறான், டீ தூளுக்கு வரி, சர்க்கரைக்கு வரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறான், பிஸ்கட்டுக்கு வரி. எனவே இந்த நாட்டில் பிச்சைக்காரன் கூட வரி செலுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பிச்சைக்காரன் செலுத்தக்கூடிய வரிகளை தான் இந்த அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு. இது கூட தெரியாம இவெல்லாம் என்ன பொருளாதார புடிங்கன்னு தெரியல. இவனை தமிழ்நாட்டின் திட்டக்குழுவின் தலைவராக ஐயா மதிப்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. இவன் போற திட்டம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு சற்று சிந்திச்சு பாருங்க.